அசர் தொழுகை வந்து விடுகிறது, இங்கே தொழக்கூடாது, அங்குதான் தொழ வேண்டும் என்று சிலர் சொல்ல, சிலர் சொல்லுகிறார்கள் இல்லை இங்கேதான் தொழ வேண்டும், அங்கெல்லாம் சென்று தொழ வேண்டும், இங்கு தொழ வேண்டும் என்றெல்லாம் நாடப்படவில்லை என்று சிலர் சொல்ல, அவர்கள் அங்கு தொழ, இவர்கள் இங்கு தொழ. ரெண்டு மதுஹப் வந்துருச்சா இல்லையா? ரெண்டு கருத்து வந்திருக்கிறது. இந்த ரெண்டு கருத்தும் வேறுபாடான கருத்துக்கள் தான். செய்தியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எத்தி வைக்கப்படுகிறது. நாயகமே இப்படி நடந்தது. ஃபதுக்கிர லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யுஅன்னிஃப் வாஹிதம் மின்ஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் கண்டிக்கவில்லை. ஒன்று ஹதீதை எடுத்து நடந்தவர்கள், இன்னொன்று ஹதீதினுடைய உசூலை எடுத்து நடந்தவர்கள். இதில் என்ன தகவல் என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியாக வேண்டும். அகழ் யுத்தம் நடந்தது. இந்த அகழ் யுத்தத்தின் போது ஏற்கனவே முஸ்லிம்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட பனு குறைலாக்கள் முனாஃபிக்தனமாக, நயவஞ்சகத்தனமாக, துரோகத்தனமாக நடந்து கொண்டார்கள். அப்படி நடந்து கொண்ட அந்த நடவடிக்கைகள் நாம் பார்த்தா நம்ம ரத்தம் குதிக்கும். அவங்க நடந்துக்கிட்டாங்க எப்படின்னு சொல்லி பொறுக்க முடியாத அளவிற்கு. அல்லாஹ்வும் பொறுக்க முடியாமல் அகழ் யுத்தத்தினோடு வெற்றியோடு திரும்பி மதீனா ஷரீஃபுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தங்களினுடைய யுத்தத்திற்கான ஆடைகளை களைய முனைந்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே யுத்த ஆடைகளை களைய செல்கிறீர்களா? ஆயுதங்களை கீழே வைக்க போகிறீர்களா? நாங்கள் வைக்கவில்லை என்றார்கள். மலக்குமார்களாகிய நாங்கள் வைக்கவில்லை. என்ன விஷயம்? அல்லாஹ் உடனடியாக பனு குறைலாவுக்கு செல்ல சொன்னான். அந்த துரோகிகளை அழித்து ஒழிக்க சொன்னான். விரைந்து செல்ல சொல்லி இருக்கிறான் என்று சொன்னபோது அல்லாஹ் விரையும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரைஞ்சிடுவாங்க, ரொம்ப வேகமாயிடுவாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி. தன்னுடைய ஹபீப், தன்னுடைய ரஃபீகுல் ஆலா, அவன் ஒரு விஷயத்தில் விரைகிறான் என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து விடுவார்கள். சொன்னார்கள், உடனடியாக புறப்பட்டு செல்லுங்கள் பனு குறைலாவிற்கு. நீங்கள் தொழுவதாக இருந்தாலும் கூட அசரை அங்கே தொழுங்கள். ஆக இங்க தொழுகை நோக்கம் அல்ல. தொழுகை எங்கேயும் தொழலாம். தொழுகை ஏன் அங்கே தொழ வேண்டும் என்று சொன்னார்கள்? இதில் உள்ள நாட்டம் என்ன, நோக்கம் என்ன, முராது என்ன, மக்சூத் என்ன? அதனுடைய மக்சத் என்ன தெரியுமா? விரைந்து செல்ல வேண்டும். நீங்க ஆயுதங்கள் கடத்திடக்கூடாது, உடனடியாக செல்லுங்கள் என்பதுதான் இந்த ஹதீதினுடைய உசூல். அதைத்தான் அந்த உசூலை புரிந்து கொண்ட சஹாபிகள் சொன்னார்கள், லம் யுரது மின்னா தாலிக். இப்படி அங்க தொழலாம், எங்க தொழலாம், எங்கேயும் தொழுதுக்கலாம். நாடப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? உடனடியாக புறப்பட்டு செல்வது. எனவே ஹதீதுக்கு உண்டான பார்வையோடு அதை பார்த்தால் தான் விளங்கும். இரண்டு கருத்துக்கள் வேறுபாடுகள் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டிக்கவும் இல்லை, தப்பு தவறு என்று சொல்லவும் இல்லை. ஒலம் யுஅன்னிஃபு வாஹிதம் மின்ஹும். அவர்களில் நின்றும் யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை என்கிறது இந்த ஹதீது புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே கருத்து வேறுபாடுகள் கொள்வது என்பது மார்க்கத்திற்கு முரணானது அல்ல. ஆனால் முரண்பாடு கொள்வது என்பது முரணானது. ரெண்டு இடையில வித்தியாசம் இருக்கு. வேறுபாடு என்பது வேறு, முரண்பாடு என்பது வேறு. வேறுபாட்டுக்கும் முரண்பாட்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. வேறுபாட்டுக்கும் முரண்பாட்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நாம சொன்ன விஷயம் வேறுபாடு. அங்க சில பேர் தொழுதாங்க, இங்க சில பேர் தொழுதாங்க. ரெண்டையும் மார்க்கம் அங்கீகரிக்கிறது. ஒரு விஷயத்தை மார்க்கம் அங்கீகரிக்காது என்று நான் சொல்கிறேன். உதாரணத்திற்கு, இந்த விஷயத்தை மார்க்கம் அங்கீகரிக்காது என்று நான் சொல்லிவிட்டு நானே அதை செய்கிறேன் என்றால் அது முரண்பாடு. உதாரணமாக, இன்றைய இயக்கவாதிகளை பொறுத்தவரை ஒரு வழிதான் இருக்க வேண்டும், ஒரு மதுஹப் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான வழிவகைகளை செய்து சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தி கடைசியில் பல பிரிவுகளாக அவர்கள் மதுஹபுகளாக ஆன போது ஒரே மதுஹப் எங்கு சென்று விட்டது? இது முரண்பாடு. இது ஷரியத்திற்கு முற்றிலும் மாற்றமானது. நாம் என்ன சொல்கிறோம்? கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நான் மதுஹபுகள் இருக்கலாம் என்று சொல்லி
4 கருத்துக்கள் இருக்கலாம் என்று சொல்லி வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் என்று நாம் சொல்லுகிறோம். இருக்கிறது, இது வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இருக்கக்கூடாது, அதை ஒழிப்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வேறுபாடுகளை கொண்டு வந்தால் அது முரண்பாடு இல்லையா? உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சங்கையான பெருமக்களே, ஏன் இந்த மதுஹபுகள்? ஏன் இந்த மதுஹபுகள்? அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனுடைய திருத்தூதருக்கும் வழிபடுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும். ஓ உலில் அம்ரி மின்கும், உங்களில் காரியம் உள்ளவர்களுக்கு, தலைவர்களுக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த உலில் அம்ரி மின்கும் யார் என்பதற்கு சுப்ஹானல்லாஹ் என்ன வகையான விளக்கங்கள் எல்லாம் மற்ற தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், அதையே மட்டும் சொல்லிக் கொண்டு வந்தாலும் நேரம் முடிஞ்சிடும். அப்படியெல்லாம் அற்புதமான விளக்கங்கள், சுப்ஹானல்லாஹ். என்ன குதரத்தான விளக்கங்கள்லாம் இருக்கு. எந்த அறிவாளிக்கும் தோண்டாத விளக்கங்கள் எல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அதிசயப்பட்டு போயிடுவீங்க. எவ்வளவு பெரிய அறிவாளிக்கு இப்படி ஒரு சிந்தனை வராது. வித்தியாசமாகவே சிந்தித்து பழக்கப்பட்டு போனவர்களுக்கு இங்கேயும் வித்தியாசமான விளக்கங்களை சொல்றாங்க. போகட்டும், அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விவகாரம் என்னது தெரியுமா? இதிலே ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொள்வீர்களேயானால், தீர்வு செய்ய முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டால், அதை அல்லாஹ்வின் பாலும் அவனுடைய திருத்தூதரின் பாலும் திருப்புங்கள் என்றுதானே அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் நீங்கள் மதுஹபை எடுத்துக் கொள்கிறீர்கள், இஜ்மாவை எடுத்துக் கொள்கிறீர்கள், கியாஸை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேள்விகள் வரும். அல்லாஹ் இந்த வசனத்துல ரொம்ப தெளிவா அழகா சொல்லி இருக்கிறான். பாருங்க, இந்த வசனம் தான் மதுஹப் அவசியங்கிறதுக்கு. அவங்க எந்த வசனம் மதுஹபுக்கு எதிராக கொண்டு வந்தார்களோ அதே வசனம் தான் மதுஹபுக்கு துணை நிற்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, குர்ஆன். வ அத்தீஉர் ரசூல், ரசூலுக்கு வழிபடுங்கள், ஹதீஸ். வ உலில் அம்ரி மின்கும், உங்களிலே இருக்கக்கூடிய லீடர்ஸ், இஜ்மா, ஜமாஅத்து சஹாபா, இஜ்மாஉ சஹாபா, அதற்கு நீங்கள் வழிபடுங்கள். அதற்கு ஆதாரமாக வேறொரு ஆயத்து, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், அந்த ஆயத்து இந்த ஆயத்தை உரிமைப்படுத்தும், செய்தியை உறுதிப்படுத்தும். ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை வலிமைப்படுத்துகிறது. ஹைர், அப்படி இருக்கட்டும். ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்தில் நீங்கள் பிணங்கிக் கொள்வீர்களேயானால், கருத்து வேறுபாடுகள் கொள்வீர்களேயானால், சங்கடப்படுவீர்களேயானால், அதனை யாரின் பால் நீங்கள் திருப்பணும்? ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் திருப்புங்கள். அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் திருப்புங்கள் என்கிறான் அல்லாஹ். நம்ம கேட்கிறோம், அந்த ஆயத்து முதல்ல என்ன சொல்லுச்சு? அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, ரசூலுக்கு வழிபடுங்க சொல்லியாச்சு இல்ல? ஏன் திருப்பி ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல் எங்கிருந்து வருது? இது எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடணும். பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனை வரவிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடணுமா இல்லையா? அதுதான் அத்தீஉல்லாஹ்வில் எல்லாம் அடங்கி விட்டதே. பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் செய்தியை திருப்ப வேண்டுமா? கொஞ்சம் யோசிக்கணும். நானும் தான் யோசிக்கணும், நீங்களும் தான் யோசிக்கணும், எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் யோசிக்கணும். விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? எவ்வளவு அழகா சொல்றான். அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, குர்ஆன். அத்தீஉர் ரசூல், ரசூலுக்கு வழிபடுங்க, முடிஞ்சிச்சு. அது எதுல வழிபடணும்? எல்லாத்திலையும், எல்லாவற்றிலும் நீங்கள் வழிபடுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்திலே நீங்கள் பிணங்கிக் கொள்வீர்களேயானால், ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய திருத்தூதரின் பக்கமும் நீங்கள் அந்த தகவலை, அந்த பிரச்சனையை கொண்டு செல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றானே அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், இதுல அடங்க இல்லையா? பிரச்சனை இருந்தா மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் திரும்பணுமா? பிரச்சனை இல்லாத விஷயமும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றணுமா? எல்லாம் என்று வந்ததற்கு பிறகு இதை ஏன் அல்லாஹ் சொன்னான்? இதுதான் கியாஸ். பாருங்க, இப்போ நீங்க குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்க, ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்க, உலில் அம்ரி மின்கும்ங்கிறது நம்ம இஜ்மாங்கிறோம், இஜ்மாவை எடுத்துக்கிட்டோம்.
ஃபயின் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன். இப்ப நீங்க ஒரு விஷயத்துல உங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கல, குர்ஆனில் இல்லாதது இல்லை, ஹதீஸில் இல்லாதது இல்லை, உங்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் தடுமாறினால், ஃபயின் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்தில் நீங்கள் தடுமாறினால், இப்ப வாங்க ஃபர்துஹு, அதை திருப்புங்கள். இது போன்ற தகவல்கள் அல்லாஹ் குர்ஆனில் ஏதாவது சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வின் திருத்தூதரின் இது போன்ற விஷயங்களை ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா? அது போன்று கியாஸ் பிடியுங்கள். அப்படித்தான் இதற்கு விளக்கம் கொடுக்க முடியும். இல்லை என்றால் ஒரே செய்தியை குர்ஆன் திருப்பி சொல்லுகிறது என்றெல்லாம் வரும். இன்னொரு முரண்பாடும் வருகிறது, பிரச்சனை இருந்தால் திருப்புங்கள் என்று வருகிறது. உங்களால் தீர்வு செய்ய முடியாமல் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து இஜ்மாவையும் வைத்து தீர்வு செய்ய முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டால், இப்போது குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து இது போன்று எதையாவது அல்லாஹ் சொல்லி இருக்கானா என்று நீங்கள் பாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாவின் அடிப்படையிலே ஆய்வு செய்து ஒரு விஷயத்தில் என்ன காரணத்திற்காக சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதே காரணம் மற்றதிலும் இருந்தால் அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு உதாரணமா ஒன்று சொல்லலாம். ஒரு பெண் வர்றாங்க, ஹஸம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து, யார சொல்லலாம், எங்க வாப்பாக்கு வயசாயிடுச்சு, வாப்பாவிற்கு வயசாகி விட்டது, ரொம்ப வயசாலியா இருக்கிறார், அவரால் லா யஸ்ததியு அன் யஸ்தவிய, ஹஜ்ஜ அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ்ஜ அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், வாகனத்தில் அவரால் வசதியாக உட்கார முடியாது, வயசாலி, ரொம்ப பலகீனமா போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஹஜ்ஜு செய்யணுங்கிற ஆசை இருக்கு, நாட்டம் இருக்கு, ஆனால் அவரால் முடியல. அப்படி இருக்கும் பொழுது அவருக்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா, அவருக்காக நான் ஹஜ்ஜு செய்யலாமா என்று அந்த பெண்மணி கேட்கிறாள். ஹஸம் கோத்திரத்தை சார்ந்த பெண் கேட்கிறாள். எனது தந்தை வயசாலி, எனது தந்தை வயசாலியாக இருக்கிறார், அவர் லா யஸ்ததியு அன் யஸ்தவிய அலா ராஹிலதி, வாகனத்திலே செம்மையாக அமர்வதற்கான சக்தி அவரிடத்தில் இல்லை, எனவே அவருக்காக நான் ஹஜ் செய்யட்டுமா என்று கேட்கும் பொழுது ஒரு ரிவாயத்தில் ஆம் நாம் செய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் கேட்கிறாங்க, அவருக்கு கடன் இருந்தால் நீ கொடுக்க மாட்டாயா, அவருக்கு கடன் இருக்கு, அவரால் கொடுக்க முடியல, உனக்கு வசதி இருக்கு, நீ கொடுப்பாயா மாட்டாயா? கொடுப்பே நாயகமே, அதை விட அல்லாஹ்வினுடைய ஹக்கு அஹக்கானது. இங்கே செய் என்று சொல்லி இருந்தால் போதுமானது, கடனை கொண்டு வந்து கியாஸ் பிடிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தெளிவாக இருக்கு ஹதீஸ், கியாஸ் இருக்கு. அவளுக்கு கடன் இருந்தால், உன்னுடைய தந்தைக்கு கடன் இருந்தால் நீ கொடுப்பாயா இல்லையா, அது போன்றுதான் இது என்கிறார்கள். கியாஸுக்கு கோடிட்டு காட்டியவர்களே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த நான்கும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, இதற்கு இந்த நான்குக்கு வெளியிலே யார் சென்றாலும் சரி, யார் சென்றாலும் சரி, நிச்சயமாக இறை சமூகத்தை அண்மிக்க முடியாது என்பது உறுதி திண்ணம். இந்த உலகில் வாழ்ந்த இன்னைக்கு நிறைய ஹதீது கிரந்தங்கள் பேசப்படுகிறது. அந்த ஹதீது கிரந்தம், இந்த ஹதீது கிரந்தம், அந்த ஹதீதில் வருது, இத்தனாவது ஹதீதில் இத்தனாவது நம்பர் அப்படிலாம் சொல்லப்படுகிறது. இதில் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த ஹதீது கிரந்தத்தினுடைய முஹத்திதீன்கள் அத்துணை பேரும் மதுஹபுவாதிகள். இது வேடிக்கை இல்லையா? மதுஹபு என்பது பிதஅத்தாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்லியதை எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியுமா? மதுஹபுவே பிதஅத்னு சொல்லும் பொழுது மதுஹபை பின்பற்றிய இந்த முஹத்திதீன்களுடைய சொல்லை, ஒரு பிதஅத்வாதியினுடைய சொல்லை நீங்கள் ஏற்பீர்கள், அதே சமயத்தில் மதுஹபை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். முபத்ததிகளை ஏற்றுக்கொள்வார்களாம், முபத்ததிகளுடைய அந்த கிதாபுகளை ஏற்றுக்கொள்வார்களாம். அவர் முபத்ததியின் அர்த்தம் இந்த மதுஹப் முஸன்னிஃபுகள் முஹத்திதீன்கள் அத்துணை பேரும் அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்களே. அவங்க முபத்ததிகளாக இருந்தால் நாம முபத்ததி தான், பிரச்சனை இல்லை. அவங்க செல்ற இடத்துக்கு தான் நாங்க செல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ், அதுல சந்தேகம் இல்லை. அவங்கள பிடிச்சிக்கிட்டு தானே நாம நிக்கிறோம். நமக்கு தனி வழி கிடையாது. அவர்கள் வழி நம் வழி, அவர்கள் வழி ரசூல் வழி. அப்படித்தான் இருந்தார்கள்.
இன்று இங்க இவ்வளவு பெரிய மஜ்மா நடந்து கொண்டிருக்கிறது. உலக மொத்தத்திலும்